வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எத்தனையோ திரைப்படங்கள் திரைக்கு வருது. அதாவது தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, ஹிந்தியாக இருந்தாலும் நிறைய திரைப்படங்கள் வருது. தமிழ் கிட்டத்தட்ட ஒரு 5 திரைப்படங்கள் மேலே கிட்ட வருது. ஆனால் 5 திரைப்படம் நம்ம இருந்தாலும் நம்ம எந்த திரைப்படம் நல்லா இருக்குதோ அந்த திரைப்படங்கள் தான் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். பப்ளிக் எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த திரைப்படம் தான் கண்டிப்பாக நம்ம போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் சசிகுமார், லிஜோ மோர், ராமசாமி, ரமேஷ் கண்ணா, போஸ் வெங்கட் மற்றும் பலர் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஃப்ரீடம். இந்த திரைப்படம் வரும் வெள்ளிக்கிழமை தான் திரைக்கு வருது. இந்த திரைப்படத்தோட டைரக்ஷன் சத்யசிவா ரொம்ப நல்லா பண்ணிக்காரு. இந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்லிக்காருன்னா, இந்த திரைப்படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அது 2K கிட்ஸுக்கு பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எந்த விரும்புகிறாங்களோ அந்த எல்லா அம்சமும் இந்த திரைப்படத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்தோட டீசர் ட்ரைலர் வந்தது, ரொம்ப நல்லாவே இருக்குது. பார்ப்போம். இந்த திரைப்படம் நம்ம திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு பாண்டியன் பரசுராம். பார்ப்போம். இந்த படத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த திரைப்படத்து கூடவே அகதி, இந்த திரைப்படத்தில் கஜராஜ், ரயில் ரவி, ஜீவா ரவி, தமிழ் குமரன் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. யாரோட பேரை நான் விட்டுருக்கலாம், ஓகேங்களா. இந்த படத்தோட டைரக்ஷன் தமிழ் குமரன். இந்த படத்தில் அவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தமிழ் குமரன் நடிச்சிருக்காரு. படத்தோட இசை ஷேக் மஸ்தான் ரொம்ப நல்லா போட்டிருக்காருன்றாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள் விரும்புகிறாங்கன்னு தெரியாது. இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கு வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த திரைப்படம் வந்தாலும் மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த திரைப்படத்து கூடவே நடிகர் விஷ்ணு விஷால் அவர் நடித்து நல்ல திரைப்படம், காமெடியான திரைப்படம், ரொம்ப நகைச்சுவான திரைப்படம் ஓஹோ எந்தன் பேபி. இந்த திரைப்படத்து கூடவே ஒரு போட்டியாக இந்த திரைப்படம் வருது. ஏன்னா விஷ்ணு விஷால் அவர் நடித்து இதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டுருக்காரு. இந்த திரைப்படம் இப்போ தான் வெளியே வருது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் அவர் கதாநாயகன் எதிர்பார்க்குற மாதிரியும் சரி, டைரக்டர் எதிர்பார்க்குற மாதிரியும் இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பர் ஹிட்டான திரைப்படமாக தான் அமையும்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் எதிர்பார்க்குறாரு. அவரோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு நம்ம பூர்த்தியாகுதா இல்லையான்ட்டு நம்ம வெள்ளிக்கிழமை வரை பொறுத்து தான் பார்க்கணும். இந்த திரைப்படத்துக்கு கூடவே எத்தனையோ திரைப்படங்கள் வருது. மாயக்குத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் தான் அந்த திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்துலையும் நல்ல பிரபலமான நம்ம அபிமான நடிகர்கள் தான் அந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் வெள்ளிக்கிழமை தான் வருது. இத்தனை திரைப்படங்கள் வருது. இத்தனை திரைப்படத்தில் எந்த படம் வெற்றியாவதோ தோல்வியாவதோ, எந்த படம் கல்லாப்பட்டி ரொம்பாதான்ட்டு வரும் வெள்ளிக்கிழமை வரை நம்ம பொறுத்திருந்து தான் மக்களோட கருத்து என்னதோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.